Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழிசையை திரு அமித்ஷா கண்டிச்சார். இப்போ அண்ணாமலை இப்போ அவர் நடக்கிற பாதை மலர் மெத்தை மலர் பாதை. 10 ஆண்டுகள் பிஜேபியின் ஆட்சி மத்தியில் அமித்ஷா என்ற ஒரு இரும்பு மனிதரின் துணையோடு தமிழ்நாட்டில் ஒரு நடைப்பயணம் போடுறாரு. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்தவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். முட்களால் நிரம்பப்பட்ட பாதையில தான் அவங்க நடக்கணும். அடையாளம் தெரியாத ஒரு பாதையில அவங்க நடந்தாங்க அந்த காலத்தில். தமிழிசை நடக்கும்பொழுது என்னன்னா, தமிழிசை இருக்கும்பொழுது ஜெயலலிதா என்ற ஆளுமையும் இருந்துச்சு, கலைஞர் என்ற ஆளுமையும் இருந்துச்சு. அதுலேயும் உச்சத்தில் அதிமுக எப்படின்னா 234 தொகுதியிலையும் 40 தொகுதியிலையும் மோடியா லேடியான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது மோடிக்கு இணையாக ஜெயலலிதா அம்மா பேசப்பட்ட சூழ்நிலை இந்தியா முழுவதும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க அரசியல் பண்ணாங்க. அமித்ஷா பற்றி பேசிக்கணும். அமித்ஷா அந்த தமிழிசையை கூப்பிட்டு ஒரு கடுமையான முகத்தை கொண்டு விரல் காட்டி சொல்கிற விஷயம், அவங்கள ஏன் அந்த மாதிரி பேசினீங்க, இதெல்லாம் பேச நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பார்க்குறவங்க மனசில் கொடுத்துச்சா இல்லையா? நிச்சயமா கடுமை இருக்கும், கடுமை இல்லாமல் இருக்காது. அதாவது உயர்ந்த தலைவர்னும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் வெளியே சொல்கிறீங்க, அவசரப்பட்டு வெளியே பேசாதீங்க, இதெல்லாம் நடக்கிறது தெரியும். இப்போது வார் ரூம்லேயோ ஐடி விங்கிலையோ நடக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இது அமித்ஷாக்கு மறைமுகமாக இருக்குமா? இவர் தமிழ்நாட்டு அவசியம் இல்லைன்னு தானே பேசு பொருளாக இருந்துச்சு அண்ணாமலை பேசுனது. எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றும் வரணும் அவசியம் கிடையாதுன்னு. ஆனால் இன்றைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் பேசுது. அந்த அனுபவம் பேசும்பொழுது கேட்கணும். அதுதான் தமிழிசை பேசுகிற அனுபவம். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழிசையை கண்டித்தாரா அமித்ஷா? இதன் பின்னணி என்ன? தமிழிசைக்கு ஆதரவு பெருகுகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். வணக்கம். வணக்கம். தமிழிசையை திரு அமித்ஷா கண்டிச்சாரா? அதாவது நம்ம மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அப்படி தெரியுது. ஆனால் உண்மையில் என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமித்ஷா கண்டிக்கிறது நம்ம அடுத்தது பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இப்போ உழைக்கிறார், செல்வாக்கு பெருக வைக்கிறார் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் புள்ளிவிவர கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா 2014 இதே 18.8% ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு, அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணிக்கு கிடச்சிருக்குது. இப்போ 18.23%, கிட்டத்தட்ட 0.6% குறைந்திருக்கிறது அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அண்ணாமலை நட யாத்திரை பண்ணார், எல்லாம் பண்ணார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, உழைச்சார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ அவர் நடக்கிற பாதை மலர் மெத்தை மலர் பாதை, மலர்களால் தூவப்பட்ட பாதையில் நடக்கிறார். 10 ஆண்டுகள் பிஜேபியின் ஆட்சி மத்தியில் இன்னொரு பக்கம் சர்வ அதிகாரம் படைத்த மோடி என்கின்ற ஒரு பிம்பத்தின் துணையோடு, அமித்ஷா என்ற ஒரு இரும்பு மனிதரின் துணையோடு தமிழ்நாட்டில் ஒரு நடைப்பயணம் போடுறாரு. இதற்கு நடுவில் மிகப்பெரிய ஆளுமைகள், ஒரு பக்கம் கலைஞர் அவர்கள், இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். இறந்த பிறகு அவர் நடத்துகிற ஆளுமை இது. ஆனால் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்தவர்களெல்லாம் நம்ம பார்க்கணும். பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து, சிபி ராதாகிருஷ்ணன்லேருந்து, இல கணேசன்லேருந்து, பங்காரு லட்சுமணன்லேருந்து, அந்த கட்டத்தில் எப்படின்னா, இங்கே வெறும் மலர், அதாவது மலர் இல்லை, வெறும் முட்களால் நிரம்பப்பட்ட பாதையில் தான் அவங்க நடக்கணும். அடையாளம் தெரியாத ஒரு பாதையில் அவங்க நடந்தாங்க அந்த காலத்தில். அப்போ கட்சியை வளர்க்கும் போது தமிழிசை தலைவரான போது அதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருந்துச்சு. அவங்களும் மலர் பாதையில் தான் நடந்தாங்க. இல்லை, தமிழிசை நடக்கும்பொழுது என்னென்னா, தமிழிசை இருக்கும்பொழுது ஜெயலலிதா என்ற ஆளுமையும் இருந்துச்சு, கலைஞர் என்ற ஆளுமையும் இருந்துச்சு. 2 பேரும் கிட்டத்தட்ட 35க்கு மேலே 45% வரைக்கும் ஓட்டு இருக்கிற ஆளுமை. அதுலேயும் உச்சத்தில் அதிமுக எப்படின்னா 234 தொகுதியிலையும் 40 தொகுதியிலையும் இரட்டையிலே நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. மோடியா லேடியான்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது மோடிக்கு இணையாக ஜெயலலிதா அம்மா பேசப்பட்ட சூழ்நிலை இந்தியா முழுவதும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவங்க அரசியல் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. இப்போ நம்ம குறைத்து மடிப்பதில் அண்ணாமலை உடைப்ப. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதையும்
தகுந்த ஒரு வழிநடத்துதல், அவங்க வழிநடத்துதலையும் கேட்டு நடக்கிறாரான் போது ஒரு கேள்விக்குறி வருது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நேரடியாக சொல்ல போனால் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் பொது வெளியில் நிறையா பகிரப்பட்டன. முக்கியமாக நேரடியாக தமிழிசை சவுந்தரராஜன் தான், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலைக்கு எதிராக நேரடியாக கருத்து சொன்னாங்க. ரவுடிகள் எல்லாம் கட்சி சேர்க்கப்பட்டார்கள், வார் ரூம் வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்களே கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு நேரடியாக பேசினாங்க. அந்த மாதிரி பேசுனதும் ரொம்ப வைரல் ஆச்சு, எல்லாரும் அதை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இதை குறிப்பிட்டு தான் அமித்ஷா அந்த கூட்டத்தில், சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்ற அந்த கூட்டத்தில், அந்த அரங்கில் அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? இல்லை, அமித்ஷா என்ன சொல்லியிருக்கலாம்னா, அதாவது ஒரு ஒரு நண்பனாக இடித்துரைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன தலைவர், அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, நம்ம அதுக்கேற்ற ப்ராப்பர் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் பொது வழியில் பேசிடாதீங்க, பொது வழியில் பேசுறது ஏற்புடையதல்ல, அப்படி கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்த பொது வழியில், ஆனால் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய. ஏன்னா இதை அதான் நான் பார்த்தேன், இடம் பொருள் ஏவல இருந்து பேசணும். இதற்கு முன்னாடி மோடி வந்து பதவியேற்பு விழாவில் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி சொன்ன முதல் வார்த்தை என்னது? ஒரு தொகுதி கூட நாங்கள் ஜெயிக்கவில்லை, ஆனால் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. அப்போ அவர் மனசில் முதல் காயம் எது இருக்குதுன்னா, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையேன்ற காயம் அவருக்கு மனசில் இருக்குது. ஏனென்றால் அதனால தான் இந்த தேர்தலில் அண்ணாமலை விருப்பம் இல்லை, அவர் சட்டமன்றத்தில் நிற்பேன்னாரு. வாக்கு சதவீதம் ஏறலைங்கிறது உண்மை. அதை தான் சொல்ல வரேன். வாக்கு சதவீதம் ஏறலன்றது நம்ம விஞ்ஞான ரீதியாக பார்த்தா வாக்கு சதவீதம் ஏறல. முக்கியமாக நீங்கள் நம்ம அமித்ஷா பற்றி பேசிட்டு இருந்தோம். அமித்ஷா அந்த அரங்கில், முக்கியமாக சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்ற அந்த அரங்கில் தமிழிசையை கூப்பிட்டு ஒரு கடுமையான முகத்தை கொண்டு விரல் காட்டி சொல்கிற விஷயம், அவங்கள ஏன் அந்த மாதிரி பேசினீங்க, இதெல்லாம் பேச நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பார்க்குறவங்க மனசில் கொடுத்துச்சா இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அதாவது உங்களை சும்மா விட மாட்டேன்ற வார்த்தையே கிடையாது. ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழிசைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறவர்னு நம்ம ஊடகங்களில் கேள்விப்படுறோம். அதனால் அமித்ஷா வந்து அந்த உரிமையோடு பேசுவார். எனக்கு தெரிய எல்லாம் அந்த முகபாவனையில் ஒரு கடுமை இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா? நிச்சயமாக கடுமை இருக்கும், கடுமை இல்லாமல் இருக்காது. அதாவது உயர்ந்த தலைவர்னும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் வெளியே சொல்கிறீங்க, அவசரப்பட்டு வெளியே பேசாதீங்க, இதெல்லாம் நடக்கிறது தெரியும். இப்போது வார் ரூம்லேயோ ஐடி விங்கிலையோ நடக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இது அமித்ஷாவுக்கு மறைமுகமாக இருக்குமா? மொத்த பேருக்கும் தெரியும். தன் சொந்த கட்சிக்காரர்களே இன்றைய தலைமுறையை வைத்துக்கொண்டு எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அது எல்லாருக்குமே தெரியுமே. அதுதானே முக்கியம், நம்ம அதைத்தானே பார்க்கணும். எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு விமர்சனம் வருது சொந்த கட்சியிலேயே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யதார்த்தமான விஷயம் என்னென்னா, அவர்கள் சொன்னது வந்து இந்த வேலுமணி பேசின ஆங்கிளில் அவங்க சொன்னது என்னென்னா, இது நடைபெற இருக்குது நாடாளுமன்ற தேர்தல், மோடி வேண்டுமா இல்லையா இந்த நாட்டிற்கு, அதுவும் 3வது முறையா மிகப்பெரிய எதிர்ப்பாளைக்கு நடுவில் மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நிர்ணயிக்கிற தேர்தல். இதில் அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டிருக்கணும் அண்ணாமலை. அந்த பின்புலத்தில் அவங்க பேசுகிறாங்க. அவசரப்பட்டிருக்கக்கூடாது, சட்டமன்றத்துக்கு நம்மளுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அன்றைக்கு நம்ம நெஞ்ச நிமித்தின்னு இருக்கலாம், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நெஞ்ச நிமித்திருக்கலாம். அதுதான் ஒரு அனுபவஸ்தருடைய வேலை. அன்றைக்கு மிகப்பெரிய பாத யாத்திரை 2 வருஷம் ஃபுல்லாக போயிருக்கலாம். நீங்கள் காஷ்மீர்லேருந்து தொடங்கி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி கும்மிடி பூண்டி வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இது மோடிக்கான தேர்தல். இன்றைக்கு உண்மையாயிடுச்சா? அது 400+ தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 272 தனிப்பட்ட முறையில் வர முடியல. அதில் இப்போ இன்னும் நீங்கள் இது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 சீட்டு குறைவாக இருந்துச்சுன்னா, ஒரு வேளை மோடிக்கு ஒரு 262 அந்த நிலைமையில் இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 பிஜேபி வந்துருந்துச்சுன்னா இந்த தேவை இல்லாமல் இருந்திருக்கும்ல. இவர் தமிழ்நாடு அவசியம் இல்லைன்னு தானே பேசு பொருளாக இருந்துச்சு அண்ணாமலை பேசுனது. எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றும் வரணும் அவசியம் கிடையாதுன்னு. ஆனால் இன்றைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் பேசுது. அந்த அனுபவம் பேசும்பொழுது கேட்கணும். அதுதான் தமிழிசை பேசுகிற அனுபவம். தமிழிசை வெடிச்சிட்டாங்க வெளியே. பிஜேபியில் இந்த மாதிரி கோஷ்டி பூசல் வெளியே இந்த அளவுக்கு வெடித்து வந்தது இல்லை. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் பண விநியோகம் சரியாக நடக்கவில்லை, பணம் கைக்கு வந்து சேரவில்லை அப்படிங்கிற செய்திகள் கசிந்துச்சிருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட முதல் முறையாக வெளியே விட்ட மூலம் தமிழிசை தான், அது அவங்க தான் வெளியே சொன்னாங்க. இப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த உடனேயே, தமிழ்நாட்டில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அண்ணாமலைக்கு எதிராக ஒரு எதிர் மனநிலையை, எதிர் சூழ்நிலையை தமிழிசை உருவாக்கிட்டாங்க. தேர்தல் வாக்கு சதவீதம் பற்றி பேசும்போதும் அல்லது வந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு, முடிவு வந்த பிறகும் அதிக அளவுக்கு தாக்கிட்டாங்க. இது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தானே? இது தாக்குதல். அவங்க அதுலேயும் சொல்கிறாங்களே,
நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா இதை மாற்றி போடுவீங்க, எனக்கும் தம்பி அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி போடுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அனுபவஸ்தர்ன்ற முறையில் நான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். வியூகங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அமைக்கப்படும். ஒருவேளை இந்த வியூகம் தவறாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க தனிப்பட்ட தாக்குதல் எதுன்னா, இந்த வார் ரூம் ஐடி விங்கில் சொந்த கட்சிக்காரர்களையே நீங்கள் இழித்து பழித்து கமெண்ட் போடுறீங்க பாருங்க, அதற்கு தான் அவங்க ரொம்ப கண்டிப்பாக பேசினாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் எதை பற்றி பேசினாங்கன்னா, நம்மளுடைய வார் ரூம்ல சொந்த கட்சிக்காரர்களே கேவலப்படுத்த அதுதான் ரொம்ப அவங்க கண்டிப்பாக பேசுகிறாங்க. அதை வந்து மாநில தலைவர் கண்டிக்கணுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா, 2 பேர் மேலே உடனடியாக அதை செய்யணுமா இல்லையா? சொந்த கட்சிக்காரங்களை விமர்சிக்கும் பொழுது அதை வந்து உடனடியாக மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் செய்யணுமா இல்லையா? அதை செய்ய தயங்குது. அடுத்தது என்னன்னா, அவங்க ஜெனரலாக சொன்னது அதிகபட்சமாக ரவுடிகளை சேர்ப்பது தவறு. ஏனென்றால் நம்ம வந்து அந்த சித்தாந்தத்தில் நம்ம வளரல. நம்ம கட்சி அதாவது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எப்படி வேணாலும் போகலான்ற நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவுரையை ஒரு அனுபவஸ்தராக சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல அறிவுரை தான். மற்றபடி வந்து அவங்க எந்த விதத்திலையும் அண்ணாமலையை பெரிய அளவில் கண்டிக்கவும் இல்லை. யதார்த்தத்தை சொன்னாங்க. பூனைக்கு யார் மணியை கட்டுறதுன்றது இந்த அம்மா கட்டிட்டாங்க. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஜேபியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனுபவஸ்தர்களுக்கு கொஞ்சம் மனதில் வருத்தம் இருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் நமக்கு வந்து நாட்டை ஆளக்கூடிய தேர்தல் மூன்றாவது முறையாகும் போது நம்ம இப்போ கிரிக்கெட்லலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு லீக் ரவுண்டை விட்டுருவோம். ஃபைனல்ஸ் எவ்வளோ முக்கியம், அது போல் கன்கரண்ட்டாக 3ஆவது தடவை வரணும்னா ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் வந்து மோடி தான் அந்த இதை பண்ண போகிறாரு. அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு எம்பி சீட்டு கூட நம்மளுக்கு உயிர் நாடி மாடி எம்பி சீட்டு. அந்த நேரத்தில் தனிப்பாதை அமைப்பது கொஞ்சம் தவறானது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தமிழிசையுடைய கருத்து அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல மூத்தவர்கள் சொல்ல முடியாமல் உள்ளே வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் தமிழிசை ஒரு மூத்த தலைவர், கட்சிகளுடைய மாநில தலைவராக இருந்திருக்காங்க. 2 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம், ஒரு மாநிலத்திற்கு அவங்க ஆளுநராக இருந்திருக்காங்க. நேரடியாக உள்துறை அமைச்சரோட தொலைபேசியில் உரையாடக்கூடிய அளவுக்கான தகுதி கொண்டவங்களாக இருப்பாங்க. தமிழிசை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அமித்ஷா இதை வெளிப்படுத்துகிறாரு. அதை ஒரு ஃபோன்லேயே பேசி கூட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பேசாதீங்க, இல்லை அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஒரு பொது மேடையில் எல்லாரும் பார்த்துருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் கோபத்தை வெளிப்படுத்த அடக்கிக்க முடியலையா, இல்லை அந்த இடத்துல அவங்க சமாதானம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? இல்லை நிஜந்தன், இப்போ நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம்ல. 4 நாள் அமித்ஷா அதை பற்றி சொல்லலை. அப்போது அவர் அது உடன்பட்டு தானே இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஒருவேளை இப்போ அந்த மேடையில் வந்து திடீர்னு அவருக்கு தோணியிருக்கலாம், ஒருவேளை சரி நம்ம எதுக்கும் கூப்பிட்டு சொல்லிடலாம், ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். ஏன்னா நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லும்போது ஒரு சந்தர்ப்பம், இதற்காக நம்ம ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நடைபெறுவது நமக்கு தெரியுது, உண்மைதான் தெரியுது. கூப்பிட்டு பேசுகிறேன். ஆமாம், 2வது கூப்பிட்டு பேசுகிறேன். அதான் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து தானே சொல்கிறாரு. அது ப்ரீ பிளான்டாக கிடையாதுல்ல. அப்போ ப்ரீ பிளான்டாக இருந்தால் எப்பயோ ஃபோன் பண்ணி கண்டிச்சிருப்பாங்க, உடனடி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, செய்யலை. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், நீங்கள் கவர்னராக ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தேர்தலை நிற்க போகிறாங்க. முதல் பேட்டி பக்கத்தில் தம்பி அண்ணாமலை உட்காந்துருக்கார். தமிழிசை தானே பேட்டி கொடுக்கணும், அவங்க தானே கேண்டிடேட். அண்ணாமலை சொல்கிறார், அக்கா வந்து கஷ்டப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. சொன்னாரா இல்லை இந்த வார்த்தை? நீங்கள் கவனிச்சிங்களா ஊடகத்தில்? அதற்கு உடனடியே தமிழிசை பதில் சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? அப்போ கஷ்டம் யாருக்கு? இவங்க கவர்னர் பதவியை விட்டுட்டு இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்த வரும்போது கஷ்டம் யாருக்கு இருக்குதுன்னா அதை அண்ணாமலை வெளிப்படுத்தினார். அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இவர் பேசுகிறார், கஷ்டப்பட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. 2 விஷயம் முக்கியமாக அந்த வீடியோவில் 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, தமிழிசையை கூப்பிட்டு கண்டித்திருப்பார் கோபமான முகத்துடன், அல்லது கோபமான முகத்துடன் அந்த கோபம் யார் மேலேன்னு தெரியாது, தமிழிசை மேலேயா அண்ணாமலை மேலேயான்னு தெரியாது, ரொம்ப பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி. 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். தமிழிசைக்கு ஆதரவாக இருந்திருப்பாரா அமித்ஷா, இல்லை அந்த சமயத்தில் எதிராக இருந்திருப்பாரா? இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, நீங்கள் தமிழிசை வந்து சுயநலத்தோடு சொன்னாங்களா அந்த வார்த்தையை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதே தென் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வாங்கின ஓட்டும் ஒருவேளை அதிமுக ஜெயவர்தன் வாங்கின ஓட்டு 2 ஓட்டும் சேர்த்தா கூட நம்ம தமிழிசை தங்கப்பாண்டியன், சுமதி என்கிற தமிழிசை தங்கப்பாண்டியனை வீழ்த்த முடியாது. அப்போது அந்த சுயநல நோக்கோடு அவங்க சொல்ல, அதுவும் அவங்க மனசில் இல்லை. ஏன்னா இந்த 2 ஓட்டும் சேர்ந்தால் கூட அவங்கள ஜெயிக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அப்போ பொதுவான கருத்தோடு தான் அவங்க சொல்கிறாங்க. மத்தியில் வந்து மெஜாரிட்டி கிடைக்கலையே அந்த ஆதங்கத்தில் சொல்கிறாங்க.
மத்தியில் தனி மெஜாரிட்டி வரலையே, அப்போ தமிழ்நாட்டும் ஒரு கை கொடுத்துருக்குமே, அந்த எண்ணத்தில் அவங்க சொல்கிறாங்க இந்த ஓட்டு சதவீதத்தை சட்டமன்றத்தில் காமிக்கலாமே. சரி, என்ன அந்த அந்த இடத்துல நடந்ததில்ல அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார்? ஏன்னா நமக்கு அந்த ஆமாம், அமித்ஷா கிடைக்க போகிறது நிச்சயமாக அவர் சொல்லியிருக்குது என்னன்னா, நீங்கள் வந்து பொது வெளியில் இதை பேசக்கூடாது. பொது வெளியில் ஏன் சொல்கிறீங்க? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அவர் சொல்லியிருப்பார். ஒருவேளை நான் உங்களுக்கு எல்லாமே நான் இருக்கிறேன்ல, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, பொது வெளியில் ஏன் சொல்கிறீங்க? நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம், என்ன செய்யணுமோ அதை நம்ம ஆக்ஷன் கமிட்டி செய்யும். அதற்காகத்தான் இன்றைக்கு என்னென்னா பியூஷ் கோயல் ஏற்கனவே ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு. யார்? வானதி சீனிவாசன் கிட்டையும், நம்ம பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் எல்லார்கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டுக்கிறார். சீனியர்ஸ் எல்லார்கிட்டையும் என்ன தான் நடக்குது, அங்கே கலர் நிலவரம் என்னன்றது. அப்போ அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அவருக்கு அண்ணாமலைக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி இல்லை பக்குவப்படுத்தி அப்படி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழிசை கேட்குறாங்க செய்தியாளர்கள் என்ன நடந்தது அப்படின்னு. எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் நன்மைக்கு. எது நன்மைக்கு? ரெண்டாவது, தமிழிசைக்கு ஆதரவாக தமிழகத்தில் நிறைய ஊடகங்கள், நிறைய மீம்ஸ், நிறைய சோஷியல் மீடியா எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. என்ன காரணம்? இல்லை, அவங்க ஆதரவாக பேசுகிறாங்கன்னா சில பேர் எப்படின்னா பிஜேபி இங்கே வளருது வந்து பிஜேபிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரணும். ஏன்னா இந்த 3 வருஷமாக பிஜேபியும் அண்ணாமலையும் போட்டு உருட்டு அதிமுகவை அந்த உருட்டுனாங்க இல்லையா? திமுகவை சேர்த்தா உருட்டினாங்க. ஆமாம். திமுக உருட்டுனா நீ எதிரி, நீ நண்பனை உருட்டுறது தானே பெரிய அநியாயம். கூட்டணியில் இருக்கிற நண்பரை உருட்டுறது தானே பெரிய அநியாயம். அதுதானே மிகப்பெரிய விஷயம். அப்போது அந்த விஷயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போது மற்ற ஊடகங்கள் இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓபிஎஸ் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுதா, டிடிவி பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுதா, அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? எத்தனை இடத்துல நிற்க வச்சிங்க? எவ்வளவு கேவலப்படுத்தினீங்களே கூட்டச்சியில் உட்காந்து. அவர் சொந்த தொகுதியை கூட அவருக்கு கொடுக்கல. சிட்டிங் எம்பி அவர் மகன் தேனி தொகுதியில், அதைத்தானே அவருக்கு நியாயமாக கொடுத்துருக்கணும். அதை ஏன் கொடுக்கல? அந்த கூட்டணியில் இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதிமுக அவங்க தான், நாங்கள் ஓபிஎஸ்சியும் டிடியும் ஒன்றா தான் பார்க்குறோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் என்னது, அவருக்கு தேவையில்லாத ஒரு ராமநாதபுரம் தொகுதியை கொடுத்து பலாப்பழ சின்னத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் நிற்க வச்சாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் தமிழிசைக்கு ஆதரவாக இருக்காங்க, அப்படியா? நிச்சயமாக அண்ணாமலைக்கு எதிரானவர்கள்னா அண்ணாமலையோட உழைப்பை பற்றி நம்ம குறை சொல்லவில்லை. ஆனால் அவருடைய பேச்சு, ஊடகங்களில் பேச்சு வந்து நிறைய நேரத்தில் ஊடகங்களையே பழி சொல்கிற மாதிரி. ஊடகங்கள் அப்படி தான் இருக்கும், நம்மளை இன்டியூஸ் பண்ண தான் செய்வாங்க, நம்முடைய கோபத்தை கிளற தான் செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அதில் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஊடகங்கிட்ட நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்களா, இவர்கிட்ட போய் கேட்டிங்களா, இந்த மாதிரி ஊடகங்களை வந்து 200 ரூபா கொடுக்கிட்டா, 400 ரூபா கொடுக்கிட்டா, இந்த மாதிரி வந்து இப்போ வரும்போது என்ன ஆகும், இதே தான் வந்து கட்சிக்குள்ளேயும் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களில் சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வந்து அது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துச்சு. ஆனால் எதிர்கட்சிகள் கூட, எதிர் மனநிலை கொண்டவர்கள் கூட, பாஜக சாராதவர்கள் கூட கடந்த 2-3 நாட்களாக தமிழிசைக்கு ஆதரவாக பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தமிழிசை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து சென்னை வெயிலையும் மழையிலையும் நின்று வாக்கு தேடினார், அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல, தோத்துருக்காங்க. இருந்தாலும் கூட நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவர்கள் தேர்தல் களத்தை கண்டதில்லை, மக்களை சந்தித்ததில்லை, இவங்களுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்களே அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க கூட தமிழிசைக்கு ஆதரவாக ஊடகங்களை பேசுகிறாங்க, மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் அதை பற்றி கருத்து போடுறாங்க. ஏன் தமிழிசைக்கு இந்த ஆதரவு? இல்லை, இப்போ நம்ம சில வந்து எப்படின்னா எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும், அறிவுஜீவிகள்னு இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து தேர்தல் களத்தில் அவங்களால சந்திக்க முடியாத திறனற்றவர்களாக இருப்பாங்க, ஆனால் அறிவுஜீவிகளாக இருப்பாங்க, நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களை எப்படின்னா அப்படி தான் எடுத்துக்குவாங்க. அந்த காலத்தில் ஜெகஜீவன் ராமே அப்படி தான் வந்தார். ஐயா ஜெகஜீவன் ராம் முதல் தடவை வரும்போது அப்படி தான் வந்தார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் எத்தனையோ காலத்துலேயும் அதே மாதிரி தான் வந்தார். ஒரே ஒரு தடவை தேர்தலிருந்து தோத்துட்டார். மற்றபடி மன்மோகன் சிங் அந்த மாதிரி தான் வந்தார். அந்த மாதிரி சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். அந்த அறிவுஜீவிகளை அப்படி தான் எடுத்துக்குவாங்க. மற்றபடி நம்மளுக்கு இந்த குறை இருக்க தான் செய்யும். இப்போ தமிழிசைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற குறை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி தான் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாரையும் நம்ம சொல்லலாம். எல்லாருமே வந்து பங்காட்டி இருக்காங்க. தமிழிசைக்கு ஆதரவாக ஏன் மக்கள் இருக்காங்க, ஏன் சமூக ஊடகங்கள் இருக்குது, என்ன காரணம்? தமிழிசை ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போல பார்க்குறாங்க, அண்ணாமலை மீது ஏன் கோபத்தை கொப்பளிக்கிறாங்க? இல்லை, அதான் அந்த பேச்சு தான், பேச்சு விஷயத்தில் தான் விஷயம். அந்த லிமிட்டை தாண்டி எல்லையை தாண்டி பேசுகிறது தான். நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து அந்த உழைப்புக்கு பஞ்சமே இல்லை, நம்ம தவறுன்னு சொல்லவே மாட்டோம்.
அவர் உழைப்பு வந்து நல்ல உழைப்பு தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பு தான். ஆனால் ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வளரும் பொழுது இன்னொன்று என்னென்னா, அண்ணாமலை தன்னை மையப்படுத்தியே நிறைய நேரம் பேசுகிறார். நீங்கள் அவர் பேச்சில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அண்ணாமலையை மையப்படுத்தி தான் இருக்கும். மோடியை மையப்படுத்தியோ பிஜேபியை மையப்படுத்தியோ அவங்களுடைய சித்தாந்தங்களை மையப்படுத்தியோ இருக்காது. தன்னை மையப்படுத்திய பேச்சாகத்தான் முக்கால்வாசி இருக்கும். அதுவும் ஒரு நெருடலாக இருக்கும்ல அந்த கட்சியில். கட்சி வளரும் பொழுதும் இதுவும் ஒரு நெருடலாக இருக்கும். ஏனென்றால் எல்லா கட்சியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஆந்திராவில் போன தடவை 23 இடத்துல மட்டும்தான் சந்திரபாபு நாயுடு ஜெயித்தார். கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. இந்த இடம் எவ்வளோ, அது 175 இடத்துல வந்து 164 இடம், எதில் 11 இடம் தான் ஒய்எஸ்ஆர் கட்சி. அப்போ நினச்சி பாருங்கள், அங்கே யார் கூட கூட்டணி? பிஜேபி கூட கூட்டணி. பிஜேபி அங்கே கூட்டணி வச்சதால இன்றைக்கு அந்த சந்திரபாபு நாயுடோட ஆதரவு பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைக்கும். பவன் கல்யாண் ஒரு முக்கியமான திருப்பம். பவன் கல்யாண் 2 பேரும் வச்சிருக்காங்க அங்கே அந்த இது. அதுதான் சொல்ல வரேன், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் மெயின். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் வந்து எப்படின்னா, தன் வழி துணை வழி மாற்றான் வழி வினை வழி தெரிந்து கொள்ளல்ன்றார் திருவள்ளுவர். அப்போ எந்த நேரத்தில் பகைக்கணும், எந்த நேரத்தில் உறவு கொள்ளணும் அப்படின்றது தெரிந்து இருக்கணும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க அவங்க தயாராகவே இல்லை. அவங்க சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட நம்மளுக்கு ஒட்டு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க. நம்ம யதார்த்தமாக பார்த்தோன்னா ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்த பிறகு கட்சிக்குள் சிலது குழப்பம் இருக்கிறது. அப்போது வந்து மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கிறது. அப்போ என்னென்னா, அவங்க வந்து நீதிமன்றத்திலேயே நம்ம தீர்ப்பு வாங்கணும். அதே மாதிரி கட்சி சின்னமும் முடக்கப்படக்கூடாது, கட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த சோதனைக்கு நடுவில் வந்து அங்கே நல்லிணக்கத்தோடு இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். இல்லைனா மாறி போக வாய்ப்பு இருக்குது. தேர்தல் கமிஷனை பற்றி நம்மளுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அவங்க வந்து நடப்பாங்க, அவங்களுடைய நடுநிலையை பற்றி நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் இதையெல்லாம் கடக்கணும் அப்படின் போது ஒரு பிஜேபியோட உறவோடு அவங்க இருந்தாங்க. சந்தர்ப்பம் கிடைக்குதான்னு பார்த்துட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுத்த உடனே அவங்க போயிட்டாங்க. அது ஒரு காரணம் தான். மற்றபடி பிஜேபிக்கு வந்து பிஜேபி கூட இருக்கக்கூடாதுன்னு அதிமுகவுக்கு வந்து ஏற்கனவே அந்த முடிவு தான் அவங்களுக்கு. அண்ணாமலை தொடர்வார் நினைக்கிறீங்களா? அண்ணாமலை தொடர்ந்தால் அவங்களுக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்தா இருக்கிறாங்க. அண்ணாமலை தொடர்வார்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் அண்ணாமலையை வந்து மாற்ற மாட்டாங்க, தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போத்துக்கு வந்து மாற்ற மாட்டாங்க அண்ணாமலை. நிறைய புகார்கள் போயிருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறாங்க. நிறைய தலைவர்கள் கூட கருத்து சொல்லியிருக்காங்க. அவர் நடத்தின கூட்டத்தில் கூட அவர் ரொம்ப மனம் மருதி தான் பேசினார். நீங்கள் கூட அளித்த கடந்த பேட்டியில் கூட ஜூன் 4க்கு பிறகு அண்ணாமலை அந்த பதில் இருப்பாரா இல்லை அப்படின்னு கூட சொன்னீங்க. இப்போ சொல்கிறீங்க தொடர்வார் அப்படின்னு. இல்லை, அதுதான். ஏன்னா அவங்க எப்படின்னா, அவங்களுடைய நிலைமை எப்படின்னா, அண்ணாமலை தொடர்றது வந்து அவங்களுக்கு யோசனை. ஏன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணல, ரிசல்ட்டை கொடுத்து ப்ரூவ் பண்ணல. அவர் சொன்னது அதுதான். அண்ணாமலை நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் தான் முதல்ல நிற்போம், இப்போ 2வது இடத்துல நாங்கள் தான் இருப்போம்னு சொன்னார். இல்லை, 2வது இடத்துல வரல. அவங்க 21% கிட்ட, இவர் இந்த கட்சியெல்லாம் சேர்த்து கூட 11%. அதுலேயே என்னென்னா, எல்லா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போன தடவை 5%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு, அப்புறம் நம்ம ஓபிஎஸ் அவர்களே ஓட்டு, எல்லாமே சேர்த்தா கூட எந்த அளவுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் மத்தியில் வந்து இதை ஆராய்வதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அவங்களுக்கு. தமிழிசைக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்களா மறுபடியும் தமிழக பாஜக தலைவராவதற்கு? யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம். வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, வானதி சீனிவாசனுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதனால் சொல்ல முடியாது. இல்லை ஒரு மறுபடியும் இன்னொரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து மத்தியில் என்னென்னா, இது நடந்து முடிந்துச்சு, அதனால் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரிசல்ட் வரல. இன்னொன்று சொல்லணும், மத்தியிலேருந்து என்ன செய்தாங்கன்னா, எல்லாரையும் இறக்குனாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா ரிஸ்க் எடுத்தாச்சு, இப்போ எல்லாரையும் இறக்கணும். அண்ணாமலை நிற்க மாட்டேன்னு சொன்னவரை நிற்க வச்சாங்க. அதே மாதிரி தமிழிசை 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாங்க, அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து தேர்தலில் நிற்க வச்சாங்க. எல் முருகன் மத்திய அமைச்சராக இருந்தார், அவரை கொண்டு வந்து மறுபடியும் தேர்தலில் நிற்க வச்சாங்க. நயினா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் பிஜேபி கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, அவரை மறுபடியும் கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஃபேமஸ் ஃபிகர் ஜாம்பவான்களை கூட நிற்க வச்சாங்க. என்னென்னா, ஒன்று வெற்றியை நம்ம எப்படியாவது 1-2 இடத்தையாவது கிடைக்கணும்னு பார்த்தாங்க, அது கிடைக்கல. அது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வி, ஏன்னா ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியன்றதால இது மிகப்பெரிய தோல்வி அப்படின்றது மேலே உணர்ந்துட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் அண்ணாமலைக்கு ஒன்று மாற்று இருக்கும், அப்படி இல்லைன்னா அண்ணாமலையை வேறு திசையில் பயணிக்க வைப்பாங்க. இந்த 2த்தில் ஒன்று தான் நடக்கும். சார், இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு பொன் வில்சன் மிக்க நன்றி. நன்றி.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.